பிஜேபி எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் அவங்களுடைய சட்டத்தை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி அவர்களை டீஸ்டெபிலைஸ் பண்ணி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய முயற்சி. பிஜேபி எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் இந்த குளறுபடி பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுக்குதுன்னு சொல்லியிருக்கார். நமக்கு இயல்பாக தெரியும், வழக்குங்கிறதே போலீஸ் தான் போட முடியும், சிபிஐ போட முடியாது. சிபிஐ மாநில அரசோ மத்திய அரசோ நீதிமன்றங்களோ, அதாவது உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம், அவங்க யாராவது ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் சிபிஐ உள்ளே என்ட்ராக முடியும். டெரர் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருந்தால் தான் என்ஐஏ என்ட்ராக முடியும். ஏதேனும் ஏற்கனவே ஒரு பொருளாதார வழக்கு மாநில போலீஸால் போடப்பட்டிருந்து அதில் நிதி முறைகள் நடந்ததால் தான் இடி வர முடியும். ஸோ சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எதுவுமே நேரடியாக வர முடியாது. ஒன்று, சட்டம் ஒழுங்குங்கிறதே மாநில பிரச்சனை தான். அது இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்டு சென்ட்ரல் சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது அது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய தான் லா அண்ட் ஆர்டர். அப்போ லா அண்ட் ஆர்டரு ஸ்டேட் சப்ஜெக்ட்டு, போலீஸ் மாநில அரசு கையில் இருக்குது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி போலீஸை ஏவி மாநில அரசுகளை சீர்குலைக்க முடியுங்கிற ஒரு எளிமையான கேள்வி.